ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதலை தொடங்கி 5வது வாரமாக தொடரும் நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் சுமார் 2000 கப்பல்கள் காத்திருக்கின்றன. அதில் இருக்கும் 20,000 மாலுமிகள் சரியான உணவு தண்ணீர் இல்லாத நிலையில் சிக்கி தவிக்கின்றனர். ஈரானின் அச்சுறுத்தல்கள் ஹார்முஸ் நீரிணையை நெரித்துக் கொண்டிருக்க மாலுமிகளின் உயிர்கள் கேள்விக்குறியாகியுள்ளன. பல நாட்களாக கப்பல்கள் நகர முடியாமல் ஒரே இடத்தில் நிற்பதால் மாலுமிகள் கடும் மன அழுத்தத்திற்கும் உடல் ரீதியான சோர்விற்கும் உள்ளாகியுள்ளனர். குடிநீர் மற்றும் உணவு இருப்பு குறைந்து வருவதும் மருத்துவ உதவி கிடைப்பதில் உள்ள சிக்கல்களும் அவர்களின் நிலையை மேலும் மோசமாக்கியுள்ளன. நீண்ட கால கடல் பயணத்திற்கு பிறகு கரை திரும்ப காத்திருந்த மாலுமிகள் இந்த எதிர்பாராத முடக்கத்தால் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக சர்வதேச கடல்சார் அமைப்புகள் எச்சரித்துள்ளன. மோதல் தொடங்கிய பிறகு ஹார்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள பகுதி ஒரு போர் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் மாலுமிகள் நிறுவனத்தின் செலவில் தாயகம் திரும்புவதற்கும் பணிபுரிபவர்களுக்கு இரட்டிப்பு ஊதியம் பெறுவதற்கும் உரிமை உண்டு. ஆனால் பல மாலுமிகள் இந்த ஒப்பந்தங்கள் இல்லாத கப்பல்களில் உள்ளனர். AFP செய்தி நிறுவனத்தின் அறிக்கையில் வளைகுடாவில் சிக்கியுள்ள மாலுமிகளிடமிருந்து உதவி எண்கள் சேவை முடங்கும் அளவுக்கு அழைப்புகள் வந்தவாறு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு மாலுமிகளிடமிருந்து அழைப்புகள் வருகின்றன. ஒரு மாலுமி பயத்துடன் அழைத்து, "நாங்கள் இங்கே குண்டுவீச்சில் சிக்கியுள்ளோம். நாங்கள் இறக்க விரும்பவில்லை. தயவு செய்து எனக்கு உதவுங்கள். இங்கிருந்து காப்பாற்றுங்கள்" என்று உதவி கேட்டதாக ஈரானுக்கான ITF-இன் ஒருங்கிணைப்பாளர் முகமது அரச்செடி கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் அமைப்பின் கூற்றுப்படி மோதல் தொடங்கியதிலிருந்து 10 மாலுமிகள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் ஒருபுறம் எனில் அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத சூழலில் 20,000 மாலுமிகள் தவித்து வருகின்றனர்.